சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம திருவிசைப்பாவை இசை பேருரையாக பார்த்து வருகின்றோம், கேட்டு வருகின்றோம், ரசித்து வருகின்றோம். இசையை கொடுப்பதற்காக சிவ விக்னேஷ் அவர்கள் சென்னையில் இருந்தும், பேருரை வழங்குவதற்கு சிவ திருமதி வனிதா கோபாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள் சென்னையில் இருந்தும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு பொழிவாக பார்த்து வருகின்றோம். 3 பதிகங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இன்று 4வது பகுதியை கொடுப்பதற்காக இருவரும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இருவருமே தமிழ் சார்ந்த துறையோ அல்லது சைவம் சார்ந்த துறையோ இல்லை அப்படின்னாலும் பெருமானின் பெருங்கருணை காரணமாக இருவரையும் ஆட்கொண்டிருக்கின்றார் என்பது அவர்கள் பாடுவதில் இருந்தும் பேசுவதில் இருந்துமே நமக்கு நன்றாக தெரியும். விக்னேஷ் அவர்கள் இன்ஜினியராக பணியாற்றி வருகின்றார்கள். வனிதா அம்மா அவர்கள் திருமுறைகளை ஆற்றுப்படுத்தும் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்து வருகின்றார்கள் இளையர்களுக்கு நடுவில். படித்தது என்னவோ MBA, ஆனால் இப்போ செய்துட்டு இருக்கிறது திருமுறை தான் முழு நேர பணியாக செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட வனிதா அம்மாவையும் விக்னேஷ் ஐயாவையும் வருக வருக என்று வரவேற்று மேடையை அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். திரு இசை பேருரையை கேட்பதற்காக, பாடுவதற்காக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 9ஆம் திருமுறையின் இசை பேருரை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடியார்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றோம். இன்று இசைப்பாவின் 4ஆம் பதிக பாடல்களை இசையுடனும் பொருளுடனும் சிந்திக்க குருவருளும் திருவருளும் கூட்டியிருக்கின்றது. இணங்கிலா ஈசன் என தொடங்கும் இந்த 4ஆம் திருப்பதிகம் திருமாளிகை தேவரால் கோயில் திருத்தலத்தில் அருள பெற்றிருக்கின்றது. காந்தாரம் என்ற பண்ணில் இந்த பதிகம் பாடப்பெற்றுள்ளது. இந்த திருப்பதிகம் தில்லை ஆடல் வல்லானிடமும் அவனின் அடியார்களிடத்தும் அன்பு செய்யாது இருப்பவரை பழித்து பாடியிருக்கின்றார் திருமாளிகை தேவர். அத்தகையோரை காண்பதையும் அவரோடு பேசுதலையும் தவிர்த்துவிட சொல்கின்றார். இந்த பதிக பாடல்களின் முதல் 2 அடிகளில் தில்லை பெருமானை புகழ்ந்து கூறி அவனுடன் இணங்காதவரை அடுத்த 2 வரிகளில் பழித்து பாடியுள்ளார். காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே என்று எல்லா பதிக பாடல்களும் நிறைவு பெறுகின்றன. திருமாளிகை தேவரின் முதல் 3 பதிகங்கள் 7 சீர் கொண்டவையாகவும் இந்த பதிகம் 6 சீர்களை கொண்ட விருத்த பாடல்களாக அமைந்துள்ளன. இப்போது முதல் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இணங்கிலாகீசன் நேசத்து, இணங்கிலாகீசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, இணங்கிலாகீசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு, மணங்கொள் சீர்தில்லை வாணன், மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை, மணங்கொள் சீர்தில்லை வாணன் மணடியார்கள் வன்மை, குணங்களை கூறா வீரில், குணங்களை கூறா வீரில் கோரை வாய்ப்பீரர் பிண்ட, குணங்களை கூறா வீரில் கோரை வாய்ப்பீரர் பிண்ட, பிணங்களை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே, பிணங்களை காணா கண்வாய் பேசாது
பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். அடியார்களின் சிறப்பை அழகாக சொல்லும் பாடல் இது. தில்லை பெருமானின் அடியார்களை போற்றாதவரை நடைப்பிணங்களாக பாவித்து அவரிடம் பேசுவதும் அவரை காண்பதும் இழிவு என்ற பொருளில் இந்த பாடல் அமைந்துள்ளது. இணங்கிலா ஈசன் நேசத்திருந்த சித்தத்தினேற்கு எவரோடும் ஒப்பிட முடியாத ஈசனான சிவபெருமானிடத்தில் அன்பால் பொருந்தியுள்ளது என் மனம் என்று திருமாளிகை தேவர் சொல்கின்றார். மனங்கொள் சீர்தில்லை வாணன், அதாவது எந்த காலத்திலும் மகிழ்வோடு சிறப்பு பெற்ற தில்லையுள் எழுந்தருளியிருக்கும் நடராஜ பெருமானின் மன அடியார்கள் வன்மை குணங்களை, அதாவது தில்லையின் சிறப்பு பெற்ற அடியார்களின் ஈகை குணங்களை கூறா விரில் எடுத்து சொல்லாத கோரைவாய் பீரற் பிண்ட பிணங்களை, பெருமையில்லா கொடிய வாயை உடைய 9 ஓட்டைகள் உடைய உடலை சுமக்கும் நடை பிணங்களான காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. அப்பிணங்களான பேய்களை கண்கள் காணாது வாய் பேசாது என்பது பாடலின் பொருள். ஒப்பில்லாத பெருமை பெற்ற ஈசன் தில்லையில் வீற்றிருக்கின்றானாம். அந்த தில்லையில் உள்ள அவனது அடியார்களின் மேன்மையை கூறாதவரை கொடிய வாய் கொண்டவராகவும் பிணங்களாகவும் பழித்து அவரை காண்பதையும் பேசுவதையும் இழிவாக கருத வேண்டுமாம். இது இந்த பாடலின் திரண்ட கருத்து. அடுத்து 2ஆம் பாடலை காண்போம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எட்டுருவிரவே என்னை எட்டுருவிரவே என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி எட்டுருவிரவே என்னை ஆண்டவன் ஈண்டு சோதி விட்டிலங்கு அலங்கல் தில்லை விட்டிலங்கு அலங்கல் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத விட்டிலங்கு அலங்கல் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத துட்டரை தூட்ட வார்த்தை துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும் துட்டரை தூர்த்த வார்த்தை தொழும்பரை பிழம்பு பேசும் பிட்டரை காண கள்வாய் பேசாது அப்பேய்களோடே பிட்டரை காண கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியை எடுத்துக்கொண்டால், எட்டுருவி விரவி என்னை ஆண்டவன். எட்டுரு, அதாவது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா என 8 உருவங்களோடு அட்டமூர்த்தியாக பெருமான் ஆட்கொண்டு இருக்கின்றாராம். ஈண்டு சோதி விட்டிலங்கு அலங்கல் தில்லை வேந்தனை. அலங்கல் என்றால் மாலை. ஈண்டு சோதி ஒளிமிக்க மாலை. மிக்க ஒளியுடன் விளங்கும் மாலையை தில்லை பெருமான் அணிந்திருக்கின்றார். சேர்ந்திலாத துட்டரை, பெருமானை அடைய முடியாத தீயவர்களை. தூர்த்த வார்த்தை தொழும்பரை, பிழம்பு பேசும் பிட்டரை. தூர்த்த என்றால் இழிந்த, இழிந்த சொற்களை பேசி பிறர்க்கு அடிமையாய் வாழ்பவர்களையும்,
திருவருள் நெறிக்கு புறம்பானவர்களையும். காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. பேய்களாக பாவித்து அவர்கள் காணாதும் வாய் பேசாதும் இருக்க வேண்டுமா. பாடலின் திரண்ட கருத்தாக, அட்ட மூர்த்தியாய் ஆட்கொண்டிருப்பவனும் ஒளிமிக்க மலர் மாலை அணிந்திருக்கும் தில்லை பெருமானை அடியவராக வந்து அடைய முடியாத தீயவர்களை வஞ்சக சொல் பேசி பிறருக்கு அடிமையாய் வாழ்பவரை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமா. இப்போது 3ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அருள் திரள் செம்பொன் சோதி, அருள் திரள் செம்பொன் சோதி, அம்பலத்து ஆடுகின்ற அருள் திரள் செம்பொன் சோதி, அம்பலத்து ஆடுகின்ற இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா. இருள் திரள் கண்டத்து எம்மான் இன்பருக்கு அன்பு செய்யா. அரட்டரை அரட்டு பேசும், அரட்டரை அரட்டு பேசும், அழுக்கரை கழுக்களாய. அரட்டரை அரட்டு பேசும், அழுக்கரை கழுக்களாய. பிரட்டரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. பிரட்டரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக, அருள் திரள் செம்பொன் சோதி அம்பலத்து ஆடுகின்ற, அதாவது அருளே திரண்டு வடிவெடுத்தது போல செம்பொன்னின் ஒளியை உடைய சிற்றம்பலத்தில் ஆனந்த கூத்து செய்கின்றாராம் நம் பெருமான். இருள் திரள் கண்டத்து எம்மான், அவர் கருமையான நிறம், அதாவது நீல கண்டத்துடன் இருக்கின்றாராம். இன்பருக்கு அன்பு செய்யா அரட்டரை, பெருமானின் அடியவர்களுக்கு அன்பு செலுத்தாத துடுக்குடையவர்களையும், அரட்டு பேசும் அழுக்கரை, துடுக்குடன் கூச்சலிட்டு பயனில்லாத சொற்களை பேசும் மன மாசு கொண்டவர்களையும், கழுக்கலாய பிட்டரை, கழுவுகள் போன்று பிறர் பொருளை பறித்து உண்ணும் நெறி தவறியவர்களையும், காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே, அவர்களை பேய்களாக பாவித்து காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமா. அருளின் திரளாய் செம்பொன் ஒளி உடைய சிற்றம்பலத்தில் ஆனந்த கூத்தாடும் நீலகண்டனின் அடியவர்களிடம் அன்பு செலுத்தாத துடுக்குடையவர்களையும், பயனில்லாத சொற்களை பேசும் மாசு கொண்டவர்களையும், கழுகு போல பறித்து உண்ணும் திருவருள் நெறி தவறியவர்களையும் பேய்களாக கருதி அவர்களை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமாம். இதுவே இப்பாடலின் திரண்ட கருத்து. அடுத்ததாக 4ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். துணக்கென அயனும் மாலும், துணக்கென அயனும் மாலும், தொடர்வரும் சுடராய் இப்பால். துணக்கென அயனும் மாலும், தொடர்வரும் சுடராய் இப்பால்.
அணுக்கருக்கு அணிய செம்பொன் அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பலத்து ஆடிக்கே அல்லாஹ் அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கே அல்லாஹ் சினுக்கரை செத்த ஒத்தை சினுக்கரை செத்த கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை சினுக்கரை செத்த கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண்பாய் பேசாது அப்பேகளோடே பிணுக்கரை காணா கண்பாய் பேசாது அப்பேகளோடே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக துணுக்கென அயனும் மாலும் தொடர்வரும் சுடராய் பிரமனும் திருமாலும் திடுக்கிடும்படி தொடர்ந்து வந்து அறிவதற்கு அறிய ஒளி வடிவினனானவன் நம் பெருமான். இதையே இந்த தொடர் குறிக்கின்றது. இப்பால் அணுக்கருக்கு அணிய செம்பொன் அம்பலத்தாடி இவ்வுலகில் தன்னை அடியார்களாய் அணுகியோர்க்கு அருகிலிருந்து அருள் பாலிக்கும் பொன்னம்பல கூத்தனுக்கு அல்லாஹ் சினுக்கரை. சினுக்கர் என்றால் அழுகையுடையவர். பெருமானை இகழ்ந்து முணுமுணுத்தலை அழுகை என்று கொள்ளலாம். அதாவது பெருமானை போற்றாது மாசுடன் இகழ்ந்திருப்போரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை கூத்தை பிணுக்கரை. கொத்தை என்றால் குருட்டுத்தன்மை என பொருள். செத்தல் பிறரை துன்புறுத்துதல். இப்படி பிறரை துன்புறுத்தி வாழும் குருட்டு தன்மையோரையும் கீழ்மை குணம் கொண்டோரையும் இழிந்த சொல் கூறும் பகைவரையும் காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. இப்படியாக பேய்குணம் கொண்டவரை கண்கள் பார்க்காதும் வாய் பேசாதும் இருக்க வேண்டுமாம். பாடலின் பொருளை சுருங்க சொல்ல வேண்டுமெனில், பிரமனும் திருமாலும் காணாத ஒளி வடிவினனாய் தன்னை அணுகியவருக்கு அருள் பாலிக்கும் அம்பல கூத்தனை இழிவாக பேசுபவரையும் பிறரை துன்புறுத்தி வாழும் குருட்டுத்தன்மையுடைய அறிவிலிகளையும் இழிசொல் பேசும் கீழ்மை குணம் கொண்டோரையும் பேய்களாக நினைத்து அவர்களை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமா. அடுத்ததாக 5ஆம் பாடலை காணலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். திசைக்கு மிக்கு உளவு கீர்த்தி திசைக்கு மிக்கு உளவு கீர்த்தி இல்லை கூத்துகந்து தீய திசைக்கு மிக்கு உளவு கீர்த்தி இல்லை கூத்துகந்து தீய நசிக்க வெண்ணீரது ஆடும் நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் நசிக்க வெண்ணீரது ஆடும் நமர்களை நணுகா நாய்கள் அசிக்க ஆரியங்கள் ஓதும் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேத பாத அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை பேத வாத
காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே விசுக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். முதல் வரியை எடுத்துக்கொண்டால், திசைக்குமிக் குலவு கீர்த்தி தில்லை கூத்துகந்து, அதாவது 8 திசைகளையும் கடந்து பரவும் புகழை உடையவன் தில்லை அரசன். அவனுடைய ஆனந்த கூத்தை விரும்பி தீய நசிக்க வெந்நீராடும் நமர்களை, தீவினைகள் கெட்டு அழியுமாறு திருநீற்றை பூசும் சிவன் அடியார்களை நணுகா நாய்கள், அடியார்களை அணுகாது நாய் போன்றிருக்கும் இழிந்தோரையும் அசிக்க ஆரியங்கள் ஓதும் ஆதரை, அதாவது எதிரிகள் நகையாடுமாறு வடமொழி நூல்களை ஓதும் அறிவற்றவர்களையும் பேதவாத பிசுக்கரை, பிசுக்கர் என்றால் வலிமை இல்லாதவர், உயர்ந்தவரோடு மாறுபட்டு பேசும் பேச்சினை உடைய வலிமையற்றவர்களையும் காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே, இப்படியானவர்களை காணாதும் பேசாதும் இருத்தல் நலம். இந்த பாடலின் திரண்ட கருத்தாக 8 திசைகளையும் கடந்து பரவும் புகழை பெற்ற தில்லை பெருமானின் ஆனந்த கூத்தை விரும்பி வெந்நீர் அணிந்து தீமைகளை போக்கும் சிவன் அடியார்களை சாராது இருப்பவர்கள் நாய்கள் போன்ற இழிந்தவர்களாம். எதிரிகள் நகை செய்யும்படி பொருள் தெரியாமல் வடமொழி நூல்களை ஓதும் அறிவற்றவர்களாம். மாறுபட்டு பேசும் பேச்சுடைய வலிமையற்றவர்களாம். இப்படியான இவர்களை கண்டால் பேய்களாக நினைத்து அவர்களை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமோ. அடுத்ததாக 6ஆம் பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடரவு ஆட ஆடும், ஆடரவு ஆட ஆடும் அம்பலத்து அமுதே என்னும், ஆடரவு ஆட ஆடும் அம்பலத்து அமுதே என்னும் சேட சேவடிகள் சூடா, சேட சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை, சேட சேவடிகள் சூடா திருவிழா உருவினாரை, சாடரை சாட்டை மோட, சாடரை சாட்டை மோட சழக்கரை பிழைக்க பிக்க, சாடரை சாட்டை மோட சழக்கரை பிழைக்க பிக்க, பேடரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே, பேடரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் முதல் வரியை எடுத்துக்கொண்டால், ஆடரவு ஆட ஆடும் அம்பலத்து அமிர்தே என்னும், அதாவது ஆடரவு படமெடுத்து ஆடும் பாம்பு, படமெடுத்து ஆடும் பாம்புகளாகிய அணிகலன்கள் ஆட பொன்னம்பலத்தில் நடமாடுகின்ற அமுதமே, சேடர் சேவடிகள் சூட திருவிழா உருவினாரை, சாடரை பெருமானை வணங்குகின்ற பெருமை பெற்ற சிவன் அடியார்களின் திருவடிகளை தலையில் சூடி வழிபடாத சாட்டை மூட சழக்கரை ஒரு நிலை இல்லாதவர்களும்
தானாக பிடித்த கையளவை உடைய முரடர்களாகிய பொய்யரையும், பிழைக்க பிற்க பேடரை, தம் வயிறு வளர்க்க பிற உயிரை சிதைக்கும் ஆண்மையற்றவர்களையும், காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. இப்படியான பேய்த்தன்மை உடையவரை காணாதும் பேசாதும் இருத்தல் வேண்டும். இந்த பாடலின் கருத்தை சுருங்க விளக்க வேண்டுமெனில், பெருமான் அணிந்திருக்கும் பாம்புகளாகிய அணிகலன்கள் ஆட தில்லையில் கூத்து நிகழ்த்தி அமுதமாக இருக்கின்றான். இப்படி பெருமை பெற்றவனை போற்றும் சிவனடியார்களின் திருவடிகளை தலையில் சூடி வழிபடாதவர்களை ஒரு நிலை இல்லாதவர்களாகவும், வீணாக பிறப்பெடுத்தவர்களாகவும், அற்பர்களாகவும், பொய்யர்களாகவும், பிறர் உயிரை சிதைக்கும் ஆண்மையற்றவர்களாகவும் கருதி அவர்களை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமோ. அடுத்ததாக ஏழாம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உருக்கியன் உள்ளத்து உள்ளே, உருக்கியன் உள்ளத்து உள்ளே, ஊரலந்தேரல் மாறா, உருக்கியன் உள்ளத்து உள்ளே, ஊரலந்தேரல் மாறா, திருக்குறிப்பு அருளும் தில்லை, திருக்குறிப்பு அருளும் தில்லை, செல்வன் பால் செல்லும் செல்வி, திருக்குறிப்பு அருளும் தில்லை, செல்வன் பால் செல்லும் செல்வில், அருக்கரை அள்ளல் வாய, அருக்கரை அள்ளல் வாய, கள்ளரை அவியா பாவ, அருக்கரை அள்ளல் வாய, கள்ளரை அவியா பாவ, பெருக்கரை காணா கள்வாய் பேசாது அப்பேய்களோடே, பெருக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக உருக்கி என் உள்ளத்துள்ளே ஊரலன் தேரல் மாறா, அதாவது உள்ளத்தை உருக்கி அந்த உள்ளத்தின் உள்ளே ஊறி வருகின்ற தேன் போன்ற திருக்குறிப்பு அருளும் தில்லை செல்வன் பார், நடனத்தால் தன் உள்ளக குறிப்பினை அடியவர்களுக்கு அருளும் தில்லை பெருமானின் பார், செல்லும் செல்வில் அருக்கரை, அருக்கர் என்றால் குறைந்த அறிவுடையவர், அதாவது சிவபெருமானின் பால் செல்லும் மனப்பக்குவம் இல்லாத அறிவினை உடையவரையும், அல்லல் வாய கள்ளரை, அதாவது நரகத்தில் அழுங்குதற்குரிய வஞ்சகர்களையும், அவியா பாவ பெருக்கரை, தீய வினைகளை நாளும் மிகுதியாக செய்து கொள்பவர்களையும், காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே, இப்படியானவர்களை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டும். பாடலின் சுருங்க கருத்தாக, உள்ளத்தை உருக்கி அதன் உள்ளே ஊறுகின்ற ஆனந்த தேனாய் நடனத்தினால் தன் உள்ள கருத்தை அடியார்களுக்கு அருளும் தில்லை பெருமானின் பக்கம் செல்லாதவரை மனப்பக்குவம் இல்லாத அறிவற்றவராகவும், நரகத்தில் அழுந்தும் கள்வராகவும், விட்டு நீங்காத பாவங்களை பெருக செய்யும் பேய்களாக கருதி அவர்களை காணாதும் பேசாதும் இருத்தல் வேண்டுமோ. அடுத்ததாக 8ஆம் பாடலுக்கு செல்வோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். செக்கர் ஒத்து இரவே நூறா, செக்கர் ஒத்து இரவே நூறா, இரத்திரள் ஒப்பாவாய்
ஆயிரத்திரள் ஒப்பாம் தில்லை சொக்கர் அம்பலவர் எண்ணும் சொக்கர் அம்பலவர் எண்ணும் சுருதியை கருத மாட்டா சொக்கர் அம்பலவர் என்னும் சுருதியை கருத மாட்டா எக்கரை குண்டாம் மிண்ட எக்கரை குண்டாம் மிண்ட எத்தரை புத்தராதி எக்கரை குண்டாம் மிண்ட எத்தரை புத்தராதி பொக்கரை காணா கண்பாய் பேசாது அப்பேய்களோடே பொக்கரை காணா கண்பாய் பேசாது அப்பேய்களோடே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக செக்கர் ஒத்திரவி நூறாயிரத்திரள் ஒப்பா தில்லை சொக்கர் அம்பலவர். செக்கர் என்றால் செவ்வானம், இரவி எனில் சூரியன். அதாவது செவ்வானம் போன்று 100,000 சூரியர்கள் ஒரு சேர திரண்டதற்கு ஒப்பான நிறத்தையும் ஒளியையும் உடையவன் தில்லையில் எழுந்தருளியுள்ள அழகராகிய அம்பல கூத்தாடும் பரம்பொருளாம். என்னும் சுருதியை கருதமாட்டா எக்கரை. சுருதி என்றால் வேத பொருள், எக்கர் என்றால் செருக்கு மிகுந்தவர். இதன் பொருளாக அம்பல கூத்தனே பரம்பொருள் என்னும் வேத கருத்தை நினைத்து பார்க்காத செருக்கு மிக்கவரையும் குண்ட மிண்ட எத்தரை. குண்டர் என்றால் அடிமை, மிண்டர் எனில் செருக்குற்றவர், எத்தா வஞ்சிப்பவர். அதாவது அடிமைகளையும் செருக்குற்று வஞ்சிப்பவரையும் புத்தராதி பொக்கர். பொக்கர் என்றால் பொய்யர். அப்படி புத்தர் சமணர் போன்ற பொய்யர்களையும் காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே. இப்படிப்பட்ட பேய் தன்மை கொண்டோரை கண்கள் காணாதும் வாய்கள் பேசாதும் இருக்க வேண்டுமாம். சுருங்க சொல்லின் செவ்வானம் போன்று சூரியர் 100,000 ஒரு சேர திரண்டால் எழும் நிறத்தையும் ஒளியையும் பெற்று தில்லையில் அருள் செய்கின்றாராம் அழகிய அம்பல கூத்தன். இந்த வேத கருத்தை உணராத செருக்கு மிக்கவரையும் கீழ் இனத்தவராகிய வலிமை மிக்க வஞ்சரையும் புத்தர் சமணர் போன்ற பொய்யரையும் பேய்களாக கருதி அவர்களை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமாம். அடுத்ததாக 9ஆம் பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். எச்சனை தலையை கொண்டு எச்சனை தலையை கொண்டு செண்டடித்து இடவம் ஏறி எச்சனை தலையை கொண்டு செண்டடித்து இடவம் ஏறி அச்சம் கொண்டு அமரர் ஓட அச்சம் கொண்டு அமரர் ஓட நின்ற அம்பலவர்க்கு அல்லா அச்சங்கொண்டு அமரர் ஓட நின்ற அம்பலவர்க்கு அல்லா கச்சரை கல்லா பொல்லா கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல்
கற்கும் கச்சரை கல்லா பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசாது அப்பேகளோடே பிச்சரை காணா கண்வாய் பேசாது அப்பேகளோடே. திருச்சிற்றம்பலம். பாடல் முதல் வரி எச்சனை தலையை கொண்டு சென்றடித்து இடபம் ஏறி, அதாவது காளை வாகனத்தில் ஏறி வந்து எச்சனுடைய தலையை அறிந்து அதனை பந்தாக பூச்சென்று அடித்தல் போல அடித்தும். இரண்டாம் வரியாக அச்சம் கொண்டு அமரர் ஓட நின்ற அம்பலவர்க்கு அல்லா கச்சரை, எச்சனின் வேள்வி அழித்த போது தேவர்கள் அஞ்சி ஓடுமாறு வேள்வி கூடத்தில் நின்ற சிவபெருமானை வழிபடாத வெறுக்கத்தக்கவரையும் கல்லா பொல்லா கயவரை, பெருமானை பற்றிய நூல்களை கல்லாத கீழ்மக்களையும் பசுநூல் கற்கும் பிச்சரை, சிறு தெய்வங்களை பற்றி கூறும் நூல்களை கற்கும் பித்தர்களையும் காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே, பேய்த்தன்மை கொண்டவராக பாவித்து கண் காணாது பேசாது இருக்க வேண்டுமாம். இந்த பாடலின் திரண்ட பொருளாக இடபத்தின் மேலேறி எச்சனின் தலையை அறிந்து பூச்செண்டு போல அடித்தாராம் சிவபெருமான். அவர் எச்சனின் வேள்வியை அழித்து தேவர்கள் அஞ்சி ஓடும்படி வேள்வி கூடத்தில் நின்றாராம். அப்படிப்பட்ட பெருமானை வழிபடாத விற்கத்தக்கவரையும் அப்பெருமானின் புகழ்பாடும் நூல்களை படிக்காத கீழ்மக்களையும் சிறு தெய்வங்களை பரம்பொருளாக கூறும் நூல்களை கற்கும் பித்தர்களையும் பேய்குணம் கொண்டவராக எண்ணி அவர்களை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டுமாம். அடுத்ததாக வருவது 10ஆம் பாடல். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். விண்ணவர் மகுட கோடி, விண்ணவர் மகுட கோடி மிடைந்தொள்ளி மணிகள் வீசும், விண்ணவர் மகுட கோடி விடைந்தோழி மணிகள் வீசும், அண்ணல் அம்பலவர் கொற்ற, அண்ணல் அம்பலவர் கொற்ற அரசனுக்கு ஆசை இல்லா, அண்ணல் அம்பலவர் கொற்ற அரசனுக்கு ஆசை இல்லா, தென்னரை தெருளா உள்ளத்து, தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை, தென்னரை தெருளா உள்ளத்து இருளரை திட்டை முட்டை, பெண்ணரை காண கண்வாய் பேசாது அப்பேகளோடே, பெண்ணரை காண கண்வாய் பேசாது அப்பேகளோடே. திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியை எடுத்துக்கொண்டால் விண்ணவர் மகுட கோடி விழைந்தொளி மணிகள் வீசும், அதாவது சிவபெருமானை வழிபட வரும் கோடி தேவர்களின் தலையில் உள்ள மகுடங்கள் ஒன்றுடன் ஒன்று உராய்வதால் அதனின்று வருகின்ற நவரத்ன மணிகள் ஒளி வீசுகின்றனாம். அண்ணல் அம்பலவன் கொற்ற அரசனுக்கு, மணிகளிடத்து வீசும் ஒளியின் பெருமை கொண்ட பொன்னம்பலத்தில் திரு நடனம் செய்கின்றாராம் நம் பெருமான்.
ஆசையில்லா தென்னரை, பெருமானிடத்தில் ஆசை பக்தி இல்லாத அறிவிலிகளையும், தெருளா உள்ளத்து இருளரை, தெளிவில்லாத மனத்தனை உடைய மூடரையும், திட்டை முட்டை பெண்ணரை, இழிந்த பேச்சுகளை பேசும் ஆண் தன்மையற்ற மகளிர் போல்வோரையும், காணா கண்வாய் பேசாத பேய்களோடே, இப்படிப்பட்ட குணம் கொண்டோரை காணாதும் பேசாதும் இருக்க வேண்டும். பாடலின் பொருளை ஒரு சேர பார்த்தால், சிவபெருமானை வழிபட வரும் தேவர்கள் பலராதலின் அவர்களுடைய கிரீடங்களும் ஒரு சேர காணப்பட, அவற்றில் பதிக்கப்பட்ட மணிகள் ஒளி வீசும் தலைமையை கொண்டவராம் சிற்றம்பலத்தான். அப்படிப்பட்டவரிடம் பக்தி இல்லாமல் முரட்டுத்தன்மை உடைய அறிவிலிகளையும், தெளிவில்லாத மனம் கொண்ட மூடரையும், வம்பு பேச்சுகளை பேசும் ஆண் தன்மையற்ற மகளிர் போன்றோரையும் நம் கண்கள் காணாதும் அவரிடத்தில் பேசாதும் இருக்க வேண்டுமா? இப்போது நிறைவு பாடலை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிறப்புடை அடியார் தில்லை, சிறப்புடை அடியார் தில்லை, செம்பொன்னம்பலவர்க்கு ஆளாம், சிறப்புடை அடியார் தில்லை, செம்பொன்னம்பலவர்க்கு ஆளாம், உரைப்புடை அடியார் கீழ்கீழ், உரைப்புடை அடியார் கீழ்கீழ், உரைப்பர் சேவடி நீரு ஆடார், உரைப்புடை அடியார் கீழ்கீழ், உரைப்பர் சேவடி நீரு ஆடார், இறப்போடு பிறப்பினுக்கே, இறப்போடு பிறப்பினுக்கே, இனியராய் மீண்டும் மீண்டும், இறப்போடு பிறப்பினுக்கே, இனியராய் மீண்டும் மீண்டும், பிறப்பரை காணா கண்பாய் பேசாது அப்பேகளோடே, பிறப்பரை காணா கண்பாய் பேசாது அப்பேகளோடே, ஏ ஏ திருச்சிற்றம்பலம். பாடலின் முதல் வரியாக, சிறப்புடை அடியார் தில்லை செம்பொன் அம்பலவர்க்கு ஆளாம். அதாவது சிறப்புடைய அடியவர்கள் வாழும் தில்லையிலே உள்ள செம்பொன் அம்பலத்தில் நடனமாடும் நடராஜ பெருமானுக்கு அடியவராக, உரைப்புடை அடியார் கீழ்கீழ், பெருமான் அடியார்களுக்கு அடியாராய் உறுதியுடன் இருக்கும். உரைப்பர் சேவடி நீரு ஆடார், சிவனின் திருவடி என்று கூறப்பெறும் திருவருட்பேற்றிற்கு அறிகுறியாக திருநீற்றை அணியாதவர்களையும், இறப்போடு பிறப்பினுக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை, அதாவது இறத்தல் பிறத்தல் என்ற தொழில்களுக்கு இனிய இலக்காகி மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கக்கூடிய கீழ்மக்களை காணா கண்வாய் பேசாது அப்பேய்களோடே, இப்படியானவர்களை பேய்களாக எண்ணி கண் காணாது வாய் பேசாது இருக்க வேண்டுமா? பாடலின் திரண்ட பொருளாக, தில்லையில் செம்பொன் அம்பலத்தில் நடனமாடும் பெருமானின் அடியவர்கள் பெருமானிடத்தில் அடிமை பூண்டு மன உறுதியுடன் இருப்பவர்களாம். அப்படியான அடியாருக்கு அடியாராய் உறுதி பூணாதவரையும், பெருமானின் திருவடி பேறு பெற உதவும் திருநீற்றை அணியாதவரையும், உலகில் மீண்டும் மீண்டும் பிறக்கின்ற கீழ் மக்களையும் பேய்களாக கருதி அவர்களிடத்தே கண் காணாதும் வாய் பேசாதும் இருக்க வேண்டுமாம். இப்படியாக இந்த திருப்பதிகத்தில்
சிவநெறியையும் சிவன் அடியார்களையும் இகழ்ந்துரைக்கும் மக்களை பேய்களாக பாவித்து தம் கண்கள் அவர்களை காணாது என்றும் வாய் அவரோடு உரையாடாது என்றும் திருமாளிகை தேவர் பழித்தே பாடியிருக்கின்றார். இறைவனுக்குள்ள பெருமைகள் உண்மை அடியார்களுக்கும் உண்டு. அடியார்கள் பழுத்த தொண்டு நெறியில் நிற்பவர்கள். இறைவனை தொழுது பணி செய்யும் நோக்கிலிருந்து சிறிதும் தவறாதவர்கள். இதையே அடியார்க்கும் அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் பாடப்பெற்றுள்ளது. அந்த வகையில் திருவிசைப்பாவும் அதற்கு விலக்கில்லை. இந்த திருப்பதிகம் முழுவதும் அதை உணர்த்துவதாகவே உள்ளது என்று சொல்லி இந்த உரையை முடிவு செய்கின்றேன். பெருமானின் தனிப்பெரும் கருணையோடு மீண்டும் ஒரு தருணத்தில் 5ஆம் திருப்பதிகத்தை சிந்திக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.